ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம ஃபில்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல நம்ம ஷார்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். செல்ஸ், ஸ்டைல்ஸ், நம்பர் இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனி வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. நம்ம ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபில்டர் பார்க்கலாம். ஃபில்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு குறிப்பிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி மட்டும் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எம்ப்ளாயி டேட்டா செட் இருக்கு. இதுல எனக்கு ஐடியில் ஒர்க் பண்றவங்க மட்டும் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை இன்ஜினியரா ஒர்க் பண்றவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சில எம்ப்ளாயி மட்டும் பத்தி நான் டிஃப்ரெண்டா தெரிஞ்சுக்கணும். இல்ல ஏசியன் கண்ட்ரீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸை எனக்கு செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க ஷார்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ல கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் இதை கொடுக்குறேன். இதுக்கான ஷார்ட்கட் கூட நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அப்படிங்கிற ஷார்ட்கட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம மறுபடியும் கொடுக்கல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுத்தா கூட இந்த ஃபில்டர் அப்ளை ஆகும். இப்போ இந்த ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து அதில் ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்து நம்ம எந்த ஃபில்டர்ஸுமே அப்ளை பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன்னா ஜஸ்ட் டவுன் கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு எந்த எம்ப்ளாயி அப்படின்னு தெரியும்னா நம்ம அதை கூட டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே செக் பாக்ஸில் வந்து நமக்கு எந்த எம்ப்ளாயி வேணுமோ அதை மட்டும் செப்பரேட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் நமக்கு செக்ரிகேட் ஆகி வந்துடும். ஓகேவா? மற்ற டேட்டாஸ் எல்லாமே இங்கே பேக் எண்டில் ஹைட் ஆயிருக்கும், எதுவுமே டெலிட் ஆயிருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிராப் டவுன்ல நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்பர் ஃபில்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் ஃபில்டர்னு இருக்கும். அதே அந்த மாதிரி டேட்ல போனீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா டேட் ஃபில்டர்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி வேணா நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர் பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃபில்டர்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர்ல ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், பிகின், சென்ஸ் அப்படின்னு ஒரு பாப்அப்ல ஒரு 5-6 ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்க மேனேஜரோட டீடைல் மட்டும் வேணும் அப்படின்னா நான் இங்க மேனேஜர்னு கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேனேஜர் அப்படி டைப் பண்ணிக்கல இந்த டீட்டெயில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்கே ஈக்குவல் கொடுத்து கூட நீ மேனேஜர் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே மேனேஜரை ட்ராப் டவுன் பண்ணி கூட நான் மேனேஜரை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இதில் டெக்ஸ்ட்ல வேற என்ன இருக்குன்னா டஸ் நாட் ஈக்குவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கொடுத்துட்டு இப்போ மேனேஜர் தவிர எனக்கு வேற எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேனேஜர் இல்லாமல் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னா 85 பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்துடுது. அடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பிகின் வித் அப்படின்னு இருக்கு. இப்போ பிகின் வித்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டர் அப்படின்னு வரணும் அப்படின்னா டிஐஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? டிஐஆர்னு கொடுத்தோன்னா இங்க இதுல டைரக்டர் மட்டும் எனக்கு டிஃபரன்ஷியேட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி டில டிஃபரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்றோம். இப்போ டெக்ஸ்ட் ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா அடுத்து கண்டெயின் அப்படின்னு இருக்கு. இப்போ கண்டென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணணும் மேனேஜர் டைப் பண்ணணும். அதே மாதிரி மேனேஜர் நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேனேஜர்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்துருது. சீனியர் மேனேஜர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜர், அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜர்ஸும் நமக்கு இதில் லிஸ்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஓவரால் மேனேஜர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபில்டர் இருக்கு. கஸ்டம் ஃபில்டர் நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம இதில் மேனேஜர் ஃபில்டர் பண்றோம். அது இல்லாமல் வேற என்னென்னலாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ் நாட் ஈக்குவல் டு மேனேஜர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மேனேஜர் கொடுக்க வேணாம், அதுக்கப்புறம் வேற யார் கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்றேன்? இப்போ டஸ் நாட் ஈக்குவல் டு சீனியர் மேனேஜர் கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுத்தோம்னா இப்போ மேனேஜரும் சீனியர் மேனேஜரும் தவிர மற்ற எல்லா டீட்டெயில் எல்லாத்தோட டீட்டெயில் மட்டும் வந்திருக்கு. இங்கே கிளிக் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இப்போ மேனேஜரும் சீனியர் மேனேஜர் தவிர மற்ற எல்லாத்தோட டீடைல்ஸ் மட்டும் இங்கே வந்திருக்கும். இப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறக்கூடிய நமக்கு கஸ்டம் ஃபில்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து டேட்டா ஃபில்டர் பற்றி பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் ஃபில்டர் பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நம்பர் ஃபில்டர்ஸ் அண்ட் டேட் ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எனக்கு எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.